ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நாட்களுக்காக ஸ்துதிக்கிறோம். நாட்களையும் காலங்களையும் நியமிக்கிறவர் கர்த்தருக்கென்றே நியமிக்க கடவுள் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் இந்த நாட்களையும் காலங்களையும் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஆராதிக்க உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பௌர்ணமி நாளில் எந்த தீய சக்தியும் தொடாதபடி, எந்த தீய ஆய்வுகளும் மேற்கொள்ளாதபடி நீர் பொறுப்படுத்த அற்புதத்தை செய்யுங்க ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க, நீங்கள் அதிசயத்தை செய்யுங்க. நீங்கள் வெட்கப்படாத ஆவியை தாங்க, நீங்கள் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதான கிருபையை தாங்க. இந்த நாட்களில் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பலகீனப்படுத்துகிற ஆவிகள் முற்றிலும் கடந்து போகட்டும். உடைய உன்னதத்தின் வல்லமை இறங்கட்டும். உடைய உன்னதத்தின் மகிமை இறங்கட்டும். உடைய உன்னதத்தின் பிரசன்னம் இறங்கட்டையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பா மேகாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி அந்தமானவரே துதிக்கிறோம். இந்த நாளை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க. மானமண்டல பொல்லாத சேனைகளை கடிந்து கட்டுகிறேன். வடக்கே கிழக்கே தெற்கே மேற்கொள்ள சூனியத்தின் ஆவிகளும் செத்த ஆவிகளும் இங்கு கிரியை செய்யாத வண்ணம் என் தேவனுடைய மகிமை அப்பா எங்கள் வீடுகளை சுற்றிலும் அக்கினியும் மதிலுமாய், எங்கள் திருச்சபையின் பிள்ளையுடைய வீடுகளை சுற்றிலும் அக்கினியும் மதிலுமாய் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பங்களிலே நீர் அக்கினியும் மதிலுமாய் இருந்து வியாதிகளை மாற்றி, பலகீனங்களை மாற்றி, சோர்வுகளை எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து ஜெயம் எடுக்கத்தக்கதான கிருபையை தாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே வைரஸில் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கு விடுதலை தாங்க ஐயா. அதுக்கு சரியான மருந்துகள் கண்டுபிடித்து அது ஒவ்வொருடைய சரீரத்திலும் பலனுடைய கிருபைதாங்க. சித்தம் கொண்டால் ஒரே வினாடியில் பூர்ண சுகம் கிடைக்கும். இது சுகப்படுத்த வல்லமை உள்ளவர் ஐயா. நீங்கள் முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதிகாரிகளும் தலைவர்களும் மந்திரிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாட்களில் எல்லா மக்களுக்கும் விடுதலை தாங்க. இந்த கடைசி நாட்களில் அதிகமாய்மை கண்டுகொள்ளத்தக்கதாக உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க ஐயா. ரீபாக்க சந்தரா எண்ணாம 23 அப்படியே நிறைவேறுகிறதாக உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி அகற்றுவேன் என்றீரே. வியாதியோடும் பலகீனத்தோடும் காணப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை தாங்க. டாக்டர்ஸ்களுக்கு பூர்ணமான விடுதலை தாங்க. இந்த நாட்களில் வைத்தியம் பார்க்கிற டாக்டர்ஸ்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களை சத்துரு தொடாதோனும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிற நர்ஸுகளையும் இன்னும் அரசாங்க சிப்பந்திகளையும் சமூக நல ஆர்வலர்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் பொறுப்படுத்த அப்போ அந்தந்த ஸ்பாட்டுகளுக்கு போய் அவர்களை பார்க்க நினைக்கிற ஒவ்வொரு மக்களையும் அது தொத்தாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஜனங்கள் ஆங்காங்கு வீணாக ஒவ்வொரு இடத்திற்கும் ஓடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. அப்போ அதிகமாக செவிக்க கிருபை கொடுங்க. இந்த நாட்களில் வெயிலின் அகோரங்களை குறைத்திருக்கும் நன்றி. இன்றைக்கு நாட்களில் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் விடுதலை தாங்க. உடைய நாமம் மகிமைப்படும்படியாக, உடைய திருச்சுத்தம் நிறைவேறும்படியாக, உடைய கிருபை ஆண்டு தாங்கும்படியாக, உண்மையிலே மகிழ்ந்து கழிவுறும்படியாக நீர் அற்புதத்தை காண செய்யுங்கய்யா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்.
சர்வ வல்லமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் பாடல்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாடல்களை நடத்துகிற மாநிலத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. அப்பா, வெளிப்பாடுகளை கொடுங்க. அதோடு அபிஷேகத்தை கொடுங்க. உன்னதத்தின் மகிமை இறங்கட்டும். அபிஷேகத்தோடு தேவ செய்தியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளில் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பூர்ண விடுதலை அடையட்டும். செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வியாதிகள் மாறட்டும். குடும்பத்தில் உள்ள பற்றாக்குறையை மாற்றுங்க. எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமலும் பஞ்சத்தோடும் பசியோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு அப்பா உதவி செய்யக்கூடியதான பிள்ளைகளை எழுப்புங்க. அப்படி உதவி செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்க வைக்க முடியாதபடி வேலை இல்லாமல் பீஸ் கட்ட முடியாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பீஸ் கட்ட உதவுங்க. பெற்றோருக்கு வருவாய்களை கூட்டி கொடுங்க. ஏற்ற வேளையிலே ஸ்கூல்கள் திறக்கப்பட, காலேஜுகள் திறக்கப்பட கிருபையாக, எல்லா காரியங்களிலும் ஜெயம் எடுக்க கிருபையாக. அப்பா, இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று விட கெஞ்சிற, உடைய வல்லமை விளங்க செய்ய வேண்டும் என்று விட கெஞ்சிற. அப்பா, நீர் உடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பேன் என்று பலன் கொடுங்க. உடைய ஜனங்களுக்கு சமாதானம் கொடுப்பேன் என்று சொன்னீர். சமாதானம் கொடுங்க. உடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதிங்க. அப்பா, இந்த நாட்களையும் விதவைகளையும் திக்கற்றவளையும் ஆதரற்றவளையும் கைமண்களையும் நீர் விடுதலையாக்கி பூர்ணப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். திருமணமாக வாலிபத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல மணமக்களை கொடுத்து ஒருவர் உம்முடைய திருச்சித்தத்தின்படியாக திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்ப்பத்தின் கனிகளை கொடுங்க. சுவாசின் போராட்டம் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அதனாலே பிரிவினையோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் நன்மையானதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி காணப்படும் எல்லா கட்டுகளையும் உடைக்கிறேன். வியாதியோடும் துன்பத்தோடும் நகர முடியாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். படுத்த படுக்கையில் இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆஸ்பத்திரியிலே இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, ஆஸ்பத்திரியில் ஐசு வார்டில் வெண்டிலேட்டரில் இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எப்படியாவது அந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. நீர் பரம டாக்டராக இருந்து அதுக்கு அவர்களை கவனித்துக் கொள்கிறவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர்கள் பாதுகாக்கப்பட கிருபையாக. அந்த வியாதி மேலும் மேலும் பரவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆராதனைகள் சீக்கிரமாய் திறக்க கிருபையாக. நாங்கள் யாவரும் கூடி ஒருவரை பார்த்து ஆராதிக்க கிருபையாக. இந்த நாளில் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான கிருபையும் பலனும் கொடுங்க. ஆவிலே உணர்வடைய கிருபையாக. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்பாடுகளை தாங்க. பாடல்களை நடத்துகிற மாதிரி ஆசிரியங்க. ஆவிலே கலிகூர்ந்து பாட கிருபையாக. மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இணைந்து செயல்பட கிருபையாக. செய்தியை பரப்புகிற அப்போ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. சத்ரு தொடாத ஒன்று வேலி அடைத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் நீங்கள் ஒருவரையே பொருட்படுத்தி எல்லா காரியத்தையும் ஜெயம் எடுக்க செய்யுங்க. அப்போ ஆராதனை முடியும் வரைக்கும் மாத்திரமல்ல, உலகத்தில் முடிவு பெறுது சதா காலங்களில் கூட இருப்பேன் என்கிற சதா காலங்களிலும் கூட இருந்து எல்லா வாதைகளிலிருந்து விடுதலையாக்கி, எல்லா பண கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கி, சமாதானம் பெற்ற சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் ஏராளமான ஏழைகளுக்கு கொடுக்க கிருபையாக. அப்பா, இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறார். உடைய கிருபை தாங்கட்டும். ஊழியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியத்துக்காக உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். மீதியான நேரம் காலம் உடைய பொற்கருத்தில் ஒப்படைக்கிறேன். பாடங்களையும் அபிஷேக நேரத்தையும்
தேவ செய்தியை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. மற்றிலும் உங்களுடைய பொற்கருத்தில் படைக்கிறேன். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்பா சீக்கிரம் திறக்க கிருபையாக உடைய கிருபையினாலே மூடிக்கொள்ளுங்க. திரும்பவும் வியாதிஸ்தர்களுக்கு ஆடியன் ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகளையும் நீக்கி போடுங்க. சாசின் போராட்டங்களை மாற்றுங்க. துஷ்ட வல்லமையை எடுத்து போடுங்க. உண்மை உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு பலன் தாங்க. எந்த வாதி எங்கள் குடும்பத்தை தாக்காதபடி, ஒவ்வொரு குடும்பத்தையும் தாக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. நன்மை பெரிய சுமலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாடலுக்கு கடந்து போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட இணைந்து தேவனை ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிப்போம். இந்த வேளையில தேவன் மறுபடியும் மூன்றாவது நாளாய் அவரை ஆராதிக்கும்படியாய் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு மகத்துவமான காரியம், மகிமையான காரியம். தேவன் தம்முடைய பிரச்சனத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். இவ்விதமாய் கூறும்படியாய் அவருடைய மகிமையின் பிரச்சனத்தில் அமர்ந்திருக்கும்படியாய் தேவன் நம்மை கொண்டு வந்தபடி நம் தேவனை துதிப்போம். நம்ம ஆராதிக்கிறவர் எதுக்கு மூணாவது நாள் இப்படி வரணும்? அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கினவரை நாம் ஆராதிக்கிறோம். சும்மா ஏதோ யாரையோ இல்லை. இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருந்தான். ஆதாம் ஏவாள்கிட்ட போயிட்டு சாத்தான் சொன்ன ஒரு பொய்யான காரியம். இயேசு கிறிஸ்து அந்த பிதாவாகிய தேவன் ஒரு உண்மையுள்ளவர் இல்லை, அவர் வழி நடத்த மாட்டார், அவர் உங்களை கீழாக வைத்து விடுவார்னு ஒரு பொய்யான காரியங்களை அங்கு சொன்னவனாய் இருக்கிறான். தேவனிடத்துல இருந்து அவங்களை பிரிக்கும்படியா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசம் இன்னைக்கும் அந்த பொய்ய அநேக இடங்களில சொல்லிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த வியாதியும் கடவுளால சுகமாக்க முடியாது, இந்த பிசாசின் பிடி தேவனால செய்ய முடியாது, நான் உனக்கு வழியை காட்டுகிறேன், இந்த ஆலோசனையில போ, உன் வாழ்க்கையில நீ தனியா இருக்க முடியாது, நீ குடும்பமா இருக்க முடியாது, வா நான் ஒரு வழி காட்டுகிறேன். மனுஷனுடைய ஆலோசனை மூலமாய் நம்மளுக்கு நெருங்கினவர்கள் ஆலோசனை ஏதோ ஒரு காரியங்கள் பொய்களை சொல்லி இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பொய்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் பயமே. பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்காக வைத்திருக்கிற திட்டம் மேலானதா இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. வியாதிகளை சுகமாக்குவது தேவனுக்கு லேசான காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது. உன்னை உயர்த்துவது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் அவ்விதமாய் அழைத்து இருக்கிறார். இன்னைக்கு அது முதல்ல பண்ணுங்க. அவிசுவாசங்களை எடுத்து போடுங்க. தேவன் கேட்ட ஒரு காரியம் எல்லார்ட்டையும் தான். நீ சுகமாக விரும்புகிறாயா? அவங்க எல்லாரோட தேவன் அந்த விசுவாசத்தை எதிர்பார்த்தவராக இருக்கிறார். இன்னைக்கு நாங்க சொல்லுங்க, தேவன் உம்மால கூடும், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி என்றால் விசுவாசிப்பீர்களானா நீங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னை கீழாக்காமல் தேவன் மேலாக்க போகிறார். என்னை வாளாக்காமல் தலையாக்க போகிறார். எதுல நான் கட்டப்பட்டிருக்கணும் அங்க நான் விடுதலை ஆகிறேன். எங்க நான் தோல்வியில இருக்கிறேனோ அதை நான் இது பண்ண போறேன். எந்த பொய்யையும் நான் நம்ப போறதில்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை நான் பிடித்துக் கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. பிடித்துக் கொள்வோமா? சங்கீத பாட்டுல அந்த உன்னத பாட்டுகளை சொல்லப்பட்டிருக்கு. என் மனவாளை நான் தேடினேன், அவரை நான் தழுவுகிறவனாய், அவரை நான் தேடுகிறவனாய், அவர் பார்ப்போடு அணைக்கிறவனாய் இருக்கிறார். அன்பின் நிமித்தமாய் அவ்விதமாய் தேவனோடு அந்த மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் அவரை தேடுகிறவர்களாய் நம்ம இந்த வேளையில பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வா, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. எல்லாரும் என்னோடு இருந்து ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.
விசுவாசம் இல்லாம பாடி பிரயோஜனமே இல்லை. விசுவாசிக்கணும். சொல்லுங்க ஹalleluya. சிறியவனை குப்பையில் இருந்து ஆமே, சிறியவனை குப்பையில் இருந்து ஆமே உயர்த்துகிறார் அப்பா, உயர்த்துகிறார், உயர்த்துகிறார் அப்பா, உயர்த்துகிறார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். என்னை வாழா எல்லாரும் சொல்லுமா, என்னை தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே ஆமே. பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும், பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஒரு ஜெய பாடல் இந்த வேளையில. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. பாலும் தேனோ, பாலும் தேனோ ஓடுகிற ஆமே, பாலும் தேனோ ஓடுகிற தேசத்தை போல் என்னை மாற்றிடுவா, தேசத்தை போல் என்னை மாற்றிடுவா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஆமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். இஸ்ரவேலே நீ பயப்படாதே மகனே, இஸ்ரவேலே மகனே பயப்படாதே. கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எல்லாருமே ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. மறுபடியும் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சிங்கடலோ யோர்தானோ ஆமே, சிங்கடலோ இந்த வேளையில் ஆமே உன்னை கண்டு விலகி ஓடுவே, ஓ உன்னை கண்டு விலகி ஓடுவே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா. எல்லாரும் ஆமென். என்னை கீழாக்காமல் இயேசு மேலா. கண்களை மூடினவர்களாய் என்னை வாழாக்கு. இந்த வேளையில் அப்பா நான் விசுவாசிக்கிறேன், ஓ நான் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன். ஓ என்னை வாழாக்காமல் நீ தலையாக்குகிறேன், என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறேன். ஹalleluya. ஓ கிதியோனை பார்த்து பயந்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து சொன்னீர், ஓ என் பராக்கிரமசாலியே. ஹalleluya. ஓ பராக்கிரமசாலியே என்று சொன்னி இந்த வேளையில் ஹalleluya பயந்து ஒடுங்கி கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து தான் சொல்லுகிறேன், உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன். ஹalleluya. தோய்ந்து போன பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிறேன், நான் உன்னை கீழாக்காமல் நான் உன்னை மேலாக்குவேன் என்று விசுவாசிங்க. ஹalleluya. கர்த்தர் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya. ஓ கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. இப்பொழுது உண்மையாக உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில்
பார். உடையவரே மன்னிப்பது வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவாய் என் மகளே. ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கும்படியா, உன்னை ஆசீர்வதிக்கும்படியா. ஆமென். ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் அவருடைய பிரசன்னம். கொண்டாடுவோம் நாம் விடுதலை நேரம் இதாமே. கவலைகள் மறந்து நாம் ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன் மீது இறங்கிக் கொண்டிருக்கலாமே. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் இந்த வெள்ளம் துடைத்திடுவா. எதுவாயிரம் கரம் எடுத்து நடத்திடுவா. என் தகப்பன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா. கரம் எடுத்து நடத்தி செல்வா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சொல்லுவோம். இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கொண்டாடுவோம் இயேசுவை. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். விடுதலையாவே கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் இன்று நீக்கிடுவார். நொடி பொழுதே அவர் சுகம் தருவார். என் நோய்கள் எல்லாம் இயேசு நீக்கிடுவார். விசுவாசத்தோடு நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுங்கோ பெரியவர் திருமுன்னே. ஓ இந்த பேய்கள் நடுங்கோ பெரியவர் திருமுன்னே. மறுபடியும் சொல்லுவோமே. பேய்கள் எல்லாம் எல்லா சுத்தாவிகள் இந்த வேலையில அவர் திருமுன்னே. மறுபடியும் இந்த பேய்கள் எல்லாம் எல்லா அஸ்தகார கிரியைகள், உங்களை சூழ்ந்து இருக்கிற காரியங்கள், உங்களை கெட்டி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம், பேய்கள் எல்லாம் நடு எகிப்து கிரியைகள் எல்லாம், அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால, ஓ the wonderful name of Jesus, hallelujah, இப்பொழுது உன்னை விடுதலை ஆக்குகிறது சகோதரனே. ஓ மரண படுக்கையில இருக்கிற உன்னை, ஓ ரபாலாதி ரிக்காபா, என்னை யாராவது விடுதலை ஆக்குவார்கள் என்று ஓ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மகனே, இந்த வேளையிலே கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருடைய சமூகம் உனக்கு அருகாமையில் இருக்கிறது. ஓ உன் மரண படுக்கையை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஓ ரபா தற்கொலையின் ஆவியை அவர் எடுத்து போடுகிறவராய், தற்கொலையின் எண்ணங்களை எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். ஒரு பிரதிஷ்டைக்குள்ளாய் உன்னை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அந்த வேளையில ஹalleluya, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஓ ரபாபா ஷிபாலாதே ரெகபா, ஓ எப்பொழுது உருகிக் கொண்டே இருக்கிற அந்த ஆவி இப்பொழுது பலவீனத்தின் ஆவி, ஓ மரணத்தின் ஆவி உன்னை கடந்து போகிறது இயேசுவின் நாமத்தினால. ஓ ரபாபா ஷிபா, ஓ கூப்பிடு, கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கூப்பிடு மகனே. ஓ ரபாலாதே, செவின் கட்டுகள் திறக்கப்படுகிறது இந்த வேளையில. ஆ ரபாலாதே ரலபா ஷிபாலாதே ரெகபா, ஆத்ம பாரத்தோடு ஓ நான் தேவனை தேடுகிறேனே, ஓ நான் ஆத்ம பாரத்தோடு தேடிக்கொண்டே இருக்கிறேனே, ஓ ஆத்மாக்கள் இல்லை என்று கழுது கொண்டு இருக்கிறார். கர்த்தர் செவி சாய்க்கிறார், மகனே செவி சாய்க்கிறார். ஓ ரபாலாதே ரெகபா, உபத்திரவத்தின் நாட்களுக்குள்ளார இருந்தோனை மீட்டுக் கொள்ளுகிற தேவன், ஓ ஜீவனும் அதிகாரம் உள்ள தகப்பன். ஓ ஹalleluya, Lord we praise you, Lord we praise you. எல்லாரும் ஹalleluya இருக்கிற இடங்களில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹalleluya, ஹalleluya. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கோடி வீடுப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆமே ஆவிதாமே கோடி வீடுப்பா.
அவர் கை கிரியைகளுக்கு ஆமென் நடை நடந்திடுவோம் கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால் கலைவர் கோலியாத்தை முறியடிப்போம் போராடி கொண்டிருந்தோமே இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளை விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம் அல்லேலூயா விசுவாச கேடயத்தால் நாம் மகிமை அல்லேலூயா வெற்றி கொடி பிடித்திடுவோம் சொல்லுங்க இயேசுவின் வீரநடை நடத்திடுவோம் மனமே இறங்கிக் கொண்டேலையோ நான் வெற்றி கொடி பிடித்திடுவோம் Thank you Lord hallelujah வீரநடை நடத்திடுவோம் அல்லேலூயா வெற்றி கொடி பிடித்திடுவோம் எல்லாருமே நான் வீரநடை நடத்திடுவோம் அல்லேலூயா வெற்றி கொடி ஓ ரபாபா ஓ ரிபாலா ஷிபாலா திரிகாவா ஓ மகிமா வெற்றி கொடி பிடித்திடுவோம் கர்த்தருடைய அபிஷேகம் வீரநடை நடத்திடுவோம் hallelujah let me thank you master நன்றி தகப்பனே உடைய விடுதலை அனுபவத்துக்காக விடுதலைக்கு நேராய் கொண்டு செல்லுகிறேன் உடைய ஜனத்தை விடுதலைக்கு நேராய் கொண்டு செல்லுங்க நான் விடுதலை விரும்புகிறேன் அப்ப நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு அந்த மரண கட்டுகள் ஓ அந்த பலவீனத்தின் கட்டுகள் வியாதியின் கட்டுகள் ஹalleluya ஓ ரபா இன்னைக்கு யாராவது பலவீனமா இருப்பார்களா சொல்லுங்க ஓ இதை பார்க்கும்படியாய் தேவனுடைய மகிமை இன்னைக்கு இறங்கி கொண்டு இருக்கிறது ஓ தேவன் இன்னைக்கு விடுதலை ஆக்கும்படியாய் நியமித்திருக்கிறார் ஹalleluya கர்த்தருடைய வார்த்தை வருகிறது அதனால் தைரியமாய் சொல்லுகிறோம் ஹalleluya ஓ ரபா நான் ஷிவாலா தேரிகவா பலவீனத்தோடு இன்னைக்கு யார் எங்க இருந்தாலும் ஓ நாம தேரிகவா தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் ஓ ரபா என் மகனே என் மகளே என்று கடந்து வந்திருக்கிறார் அந்த தேவனுடைய பிரசன்னம் ஹalleluya ஆதி அப்போஸ்தலருடைய நிழல்களை கண்டு ஹalleluya அந்த நிழல்கள் பட்டு விடுதலை ஆக்கினது போல இந்த காணொளியில் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி கொண்டே இருக்கிறது ஓ ரமானா ஷிபாலா தேரிகவா கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார் மகிழ்ந்து களி கூறுங்க தேவன் இன்னைக்கு மகிழ்ச்சி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அவர் செய்கிறவராய் இருக்கிறார் ஹalleluya வேதத்தில் அருமையாய் பார்த்தீர்கள் என்றால் 38 வருடம் ஒருவன் குளத்தருகையில படுத்திருந்தார் அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை நாளாய் இருக்கிறது தேவன் கடந்து இன்னைக்கு ஒரு பண்டிகை நாள் இந்த பௌர்ணமி நாள் ஒரு பண்டிகை நாளாய் இருக்கிறது தேவனை தேடுகிற நாளாய் இருக்கிறது தேவன் கடந்து வந்து இருக்கிறார் தேவன் அந்த மனுஷனிடத்துல போய் ஹalleluya நீ விடுதலையாக விரும்புகிறாயான்னு சொல்லி அவனுக்கு ஒரு பேச ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு அவன் மனசுல உள்ள எல்லா கஷ்டத்தையும் அவன் சொல்றான் நான் 38 வருடமா நான் இங்கே தான் இருக்கிறேன் அநேகர் சொல்லலாம் ஆமா தகப்பனே நான் அநேக ஆண்டுகளாக நான் நொறுக்கப்பட்டு இருக்கிறேன் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விடுதலையாவது நான் போற அதே சபைக்கு தான் போறாங்க அதே ஊழியத்துல தான் இருக்காங்க என்னோட தான் இணைந்து ஆனா அவர்களுக்கு சரியாயிடுது இல்ல இன்னைக்கு தேவன் கடந்து வந்திருக்கிறார் உங்களுக்காகவே கடந்து வந்திருக்கிறார் இந்த பண்டிகை நாள்ல அவர் கடந்து வந்திருக்கிறார் நீங்க விசுவாசிங்க ஹalleluya எழும்பி நட என்று சொல்லுகிறார் அவர் சொன்னவர் இப்பொழுது இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஓ ரபா நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன் என் சமூகம் உன்னோடு இருக்கிறது மகனே கேளுங்க எதை கேட்கிறாய் அதை பெற்று எது முடியாதுன்னு முன்னாடி இருக்கோ அது 38 வருடங்கள் இனி அவனுக்கு வாழ்க்கையே இல்லை ஆங்கில வேத புஸ்தகத்துல போட்டிருக்கு அவனுடைய பெயர் இன்வாலிட் என்று போட்டிருக்கிறது தமிழ் புஸ்தகத்துல வியாதியஸ்தன் போட்டிருக்கு ஆனா ஆங்கிலத்துல இன்வாலிட் ஒண்ணுமே இல்லை புரோஜனம் அப்படி புரோஜனம் இல்லாத ஐயோ அந்த பிரைம் யூத் ஏஜ் வாழ்க்கையின் முக்கியமான காலங்கள் 38 வருடங்கள் போய்விட்டது அதன் பிறகு ஒன்று அப்பனை தேவன் சுகமாக்கினவராய் இருக்கிறார் ஹalleluya இன்னைக்கு தேவன் உங்களை சுகமாக்குகிறார் மெய்யாகவே இது என்னுடைய வார்த்தை அல்ல வேதம் தேவனுடைய வார்த்தை ஹalleluya குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள் ஹalleluya இன்னும் கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறது ஹalleluya சீமைன ஹalleluya ஹalleluya பாடுவோமா ஹalleluya இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் குருடரின் கண்களை திறந்தவர் இந்த வேளையில ஹalleluya இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் மாறாதவர் என்னோடு இணைகாமே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றே
ஹalleluya. துதிப்போமா. அவர் நல்லவர் என்று சொல்லுவோமா. அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தவர். இந்த வேளையில நம்மளுக்கு நன்மை செய்ய வருகிறார். ஹalleluya. அவர் பூமி எங்கும் சுத்தி கிராமம் கிராமமாய் போனார். தன் கால்கள் எங்கெல்லாம் போக முடியுமோ அந்த நாட்களில் தேவன் எங்கெல்லாம் அனுமதித்தாரோ அங்கெல்லாம் கடந்து சென்ற இடங்கள் எல்லா இடங்களிலும் அற்புதங்கள் செய்தவராய் இருக்கிறார். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya நம்ம துதிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒத்தாசையாக அனுப்பினது பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். இந்த வேளை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளும்படியா பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் விடுதலை நாயகனே ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீயோ. உம்மை நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீயோ. துதிக்கிறோம் எல்லாருமே துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் மகிமை விளங்கும்படியா துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு எல்லாருமே சொல்லுமா வேற தெய்வம் இல்லை. என்னை நேசிக்கிறது ஈகரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆமே ஆமே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வல்லமையாமே ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். இந்த வேளையிலே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர். Lord, we acknowledge, Lord, that you are in our midst, O Master, Lord. Hallelujah. இந்த வேளையில கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் விடுதலை ஆக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறீர். Hallelujah. எந்த வியாதிகளோடு எந்த கஷ்டங்களோடு இன்னைக்கு நிற்கிறீர்களோ விசுவாசிங்க. கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை இப்பொழுது செய்கிறவராய் இருக்கிறார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் நீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. விடுதலையாகவே எந்த தீங்கும் நீண்டாது. நேசரின் ரத்தம் நேசரின் ரத்தம் என் மேலே இருக்காது. சாத்தான் நேசரின் ரத்தம் என் மேலே
உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அந்த ஆவியானவர் உனக்காக யுத்தம் செய்து வெற்றி சிறைக்கப்படுகிறவராயிருக்கிறார். அவர் நீ படும் பாடுகளை பார்த்து உன்னை தேடி ஓடி வந்த உனக்குள்ளே வாசம் பண்ண வியாதிகளை மாற்றி உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுத்து உன் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். உனக்குள்ளே ஒரு அன்பின் அபிஷேகம் இருக்கிறது. உனக்குள்ளே உன்னை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை இருக்கிறது. பயப்படாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த நாள் ஒரு விடுதலை நாள். செங்கடல் உங்களை ஏற்று வந்தாலும் மனாந்திரங்கள் உங்களை பயமுறுத்தினாலும் யோர்தானை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாமலும் இருக்கும்படியாக என்னுடைய உடன்படிக்கை பெட்டியும் என்னுடைய கோலும் என்னுடைய ஆசாரியர்கள் உங்களுக்கு முன்னதாக செல்கிறார்கள். என்னுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்னதாக செல்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏசாயா 54:17. சங்கீதம் 29:11. எண்ணாமம் 23:23. சங்கீதம் 31:24. எனக்கு காத்திருக்கிற என் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறேன், உங்கள் பாரங்களை எடுத்து போடுவேன். சங்கீதம் 55:22. உபாகமம் 33:29. இன்று நீ உரிமை ஆக்கிக்கொள். வியாதியோடும் துன்பத்தோடும் பாடுகளோடும் கவலையோடும் கண்ணீரோடும் கதறிக்கொண்டிருக்கும் மகனே மகளே, இன்றைக்கு உன்னை விடுதலை பண்ணி என் மகிமையின் பிரசனத்தை நீ அறிந்து கொள்ளும்படியாக என் தெய்வீக சுகத்தை உனக்கு நான் தருவேன். நீ எந்தெந்த அவயவங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறாயோ, எவைகளினாலே கட்டப்பட்டிருக்கிறாயோ, எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விடுவேன். அன்றைக்கு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கட்டியிருந்த கட்டுகளை அவிழ்த்த நான் இன்றைக்கு உங்கள் எல்லாருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுவேன். என்னை விசுவாசிக்கிற என் ஜனத்தின் மேல, என்னை தேடுகிற என் ஜனத்தின் மேல, என் சத்தியத்தை கேட்கிற என் ஜனத்தின் மேல நான் கிரியை செய்கிறவராயிருக்கிறேன். நான் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். எப்பொழுது உங்கள் வாயினை துதித்துக் கொண்டே இருக்கட்டும். நீங்கள் துதிக்கும் பொழுது பூமியை அதிர பண்ணுவேன், என் மகிமையை விளங்க பண்ணுவேன். உங்கள் கட்டுகள் தெரிக்கப்படும். வானத்தின் பலகடிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னும் கொடிதான நாட்கள் உண்டு. என்னை தேடுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் ஒன்று சேரும் வரைக்குமாக, என்னுடைய தேடுகிற என் ஜனங்கள் ஒன்று சேர்ந்து என் சமூகத்திலே தாழ்த்தி விழுந்து கிடக்கும் காலம் வரைக்குமாக இந்த வாதியின் அறிகுறிகள் மாறாது. என் ஜனமே மனம் திரும்ப, என்னை தேடுகிற என் ஜனமே மனம் திரும்ப, உன்னை தாழ்த்து. நீ ஜெபிக்கிறாய், என்னை துதிக்கிறாய், ஆனால் உன் இருதயமோ கடினப்பட்டு போயிருக்கிறது. அந்த கடினப்பட்ட பழைய கிரியைகள் உங்களை விட்டு கடந்து போகும்படியாக என் ரத்தமும் என் அபிஷேகம் என்ற வார்த்தையும் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஒப்புக்கொடுங்கள். தேசத்தை அழிக்க மாட்டேன், ஆசீர்வதிப்பேன். யார் யார் என் பிள்ளைகளுக்கு எழும்புகிறார்களோ அவர்களெல்லாம் மனம் திரும்புவார்கள். சட்டங்கள் மாற்றப்படும். நீங்களோ எல்லாவற்றிலும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள்.
எல்லா இடத்துல அன்பு செலுத்துங்கள். நான் நேற்றும் இன்று என்றும் மாறாதவராயிருக்கிறேன். என் கிருபை நிலையிலே உங்களை நான் மூடி மறைத்திருக்கிறேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்கள் வியாதிகளை சுகப்படுத்துகிற தேவன், மாந்திரிக சூரிய கட்டுகளை அழிக்கிற தேவன். என்னை என்று உனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். என் வசனத்தை பற்றிக்கொள். ஓ ராபாக்க சந்தரா தானாசதனபா ஹலதினியா. ஓ நன்மையாண்டு பரித்திருந்து வருகிறது. அந்த பரித்திருந்த ஒத்தாசையை நான் உனக்கு தருவேன். உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுத்தேன். ஓ திக்கற்றங்களையும் விதவைகள் ஆறுதலற்றவர்களையும் கைம்பெண்களையும் கர்ப்பத்தின் கனிகளையும் கர்ப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளையும் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருப்பேன். என் கிருபை உங்களை விட்டு எடுபடாதிருக்கும். நான் சகலத்தையும் நான் புதிதாக்கி உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறவராயிருப்பேன். உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். என் கிருபை உங்களுக்கு போதும். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சரங்களை எந்தெந்த இடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதிலே கரங்களை வைத்துக்கொள். உன் பிள்ளைகளை நினைத்து உன் கணவனை குறித்து உன் சரத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். நீ நினைத்து கரங்களை வை. நான் இன்று விடுதலை தருவேன். உன் பண கஷ்டத்தை நான் அறிவேன். உன் தரித்திரத்தை நான் அறிவேன். விசுவாசத்தை விட்டு விடாதே. கீழ்ப்படிதலுக்குள்ளாய் வா. என் சத்தியத்தை ஏற்றுக்கொள். தானாசதானாதிரியா கரங்களை வைத்திருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஆடியன் ஜெபிக்கிறேன். நீ அருகாமைக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவன் அல்லவா? நீ நேற்று இன்று மாறாத தேவன் அல்லவா? ப்ளீஸ் லார்ட், இப்பொழுது யார் யார் கரங்களை வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேரை விடுதலை ஆக்குகையா. அப்பா, யார் யாரை நினைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை தாங்கய்யா. அப்பா, இந்த வைரஸிலிருந்து 100க்கு 100 எங்கள் தேசத்தை மாத்திரமல்ல உலகம் முழுவதுக்கும் விடுதலை தாங்கய்யா. ஆஸ்பத்திரியிலே படுக்கையில் இருக்கும் பிள்ளைகள், வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்ட பிள்ளைகள், ஐசியூவில் இருக்கும் பிள்ளைகள், படுக்கையிலே படுத்திருக்கும் பிள்ளைகள், பயத்தோடு இருக்கும் குடும்பங்கள், அத்தனை பேரை நீங்கள் விடுதலை ஆக்குங்க. நீர் விடுதலை நாயகன் என்று பாடினோம். நீ விடுவிக்கிறவர் என்று பாடினோம். நீர் தப்புவிக்கிறவர் என்று பாடினோம். இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபைதான். உடைய கிருபையாண்டு தாங்கட்டும். எந்த மாந்திரிக சூரியங்களும் உடைய பிள்ளைகளை தாக்காதபடி வேலி எடுத்துக்கொள்ளுங்க. அதிகமாய் காத்திருக்க, அதிகமாய் ஜெபிக்க பலன் கொடுங்க. அப்பா, காலேஜுக்காக பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவைகளுக்கு பீஸ் கட்ட முடியாமல் அப்பா தவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதன் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். வெக்கப்படாத ஆவியை கொடுங்க, பண உதவியை கொடுங்க, பொருள் உதவியை கொடுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளைகளுக்கு ஆகாரங்களை கொடுங்க. அன்று இஸ்ரவேலின் ஜனங்களை வழி நடத்தினவரே, இன்றைக்கு நீர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். இன்றைக்கு உடைய சமூகத்தில் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புது பலனை கொடுங்க. ஆசீர்வதிங்க, அற்புதத்தை செய்யுங்க. நன்மை பெரிய சுமலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரும்படியாக தேவன் நமக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக அவரை நாம் நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். அவர் விடுதலையை தருகிறவராயிருக்கிறார். விடுதலையின் நாயகனாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றை குறித்தும் கலங்காதபடி தேவ சமூகத்திலே காணப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுங்கள். உங்களை தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்று கண்ட எகிப்தினை நீங்கள் ஒருபோது நீங்கள் காணப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைய, கடந்த நாளில் அவருடைய மகிமையை குறித்து பார்த்தோம். அவருடைய மகிமை மேல் மகிமை அடையத்தக்கதாக அந்த ஆலய பிரகாரங்களையும் உடன்படிக்கை பெட்டியின் பிரகாரங்களையும் குறித்து பார்த்தோம். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பிள்ளைகளாகிய நாம் ஒரு செகனா மகிமை அடைய வழி என்ன என்று பார்ப்போம். அநேகர் சொல்லுவார்கள், வேதாமத்தை செகனா மகிமையை குறித்து எழுதவில்லை என்று. ஒருவேளை தமிழ் வேதாமத்திலோ ஆங்கில வேதாமத்திலோ அது எழுதப்படாமல் இருக்கலாம்.
அது எபிரேய மொழியிலே அது செக்கனா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த செக்கனா என்பது மகா ஜோதி என்று அழைக்கப்படுகிறது. அது பிரகாசமான ஒரு மகிமை என்று அது காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, மோசையோடு கர்த்தர் பேசும்போது, உன்னோடு நான் வாசம் பண்ணுவதற்காக, உங்களோடு வாசம் பண்ணுவதற்காக ஒரு பலிப்பீடத்தை, ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு என்று சொன்னார். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று சொன்னார். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தான் தேவனுடைய சக்கனா மகிமை காணப்படுகிறது. இது 3 பிரகாரமாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஒன்று வெளிப்பிரகாரம், ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இரண்டாவதாக மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளாக ஒரு சக்கனா மகிமையானது வீசிக்கொண்டிருக்கிறது. அது ஆசாரியர்களாலும் லேவியர்களாலும் உள்ளே நுழைய முடியாதபடி பிரகாசிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பிரகாசமான மகிமைக்குள்ளாய் கடந்து போக ஆழமான ஜெபமே அதற்கு உதவியாக இருக்கும். வேறொன்றுக்கும் அந்த சக்கனா மகிமையை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியாது. அந்த சக்கனா மகிமையானது அவர் வாசம் செய்யும்படியாக, இஸ்ரவேலின் ஜனங்களின் நடுவே இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தலம். யாத்ராகமம் 40வது அதிகாரத்தில் 34, 35, 36 இவ்வளமாய் சொல்கிறது. எசாயா 40, 34, 35, 36. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து நின்றது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அவர் வாசம் பண்ணும்படியாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த சொன்னார். அந்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய மகிமை மேகம் அதன் மேலே தங்கின பொழுது கர்த்தர் மகிமையின் வாசஸ்தலம் நிரப்பினதாய் காணப்பட்டது. அடுத்த வசனம், மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால், கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினாலே மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நுழைய முடியாதவனாயிருந்தான். சந்தரா அவருடைய மகிமை தங்கும்படியாக, ஒரு வாசம் செய்யும்படியாக ஆயத்திலே அவருடைய மகிமை விளங்கினதை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக பகலிலேயும் இரவிலேயும் வழி நடத்தினதாக நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக அருமையான தேவனுடைய பிள்ளையே, சத்துருக்கள் மத்தியிலே அது யுத்தம் செய்வதாய் காணப்பட்டதை பார்த்தோம். இப்பொழுது அவர்கள் தங்கும் இடங்கள் தேவை. அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்து, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை 3 பகுதிகளாக பிரித்து எல்லா ஜனங்களும் வந்து போகும்படியான வெளிப்புறத்தையும், இரண்டாவதாக பரிசுத்த ஸ்தலத்தையும், அடுத்தபடியாக 7 குத்துவிளக்குகள் நிறைந்த இடத்தையும், அதற்கு அடுத்தபடியாக மகா பரிசுத்த ஸ்தலத்தை அவர் உண்டாக்கினார். அப்பொழுது ஆலயத்திலே மகிமை இறங்கினது. மேன்மையான அந்த மகிமையானது ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணும்படியாக தேவன் விரும்பினவராய் இருந்தார். வேதம் சொல்கிறபடி பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவே அங்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டும்படியாக சொன்னார். ஒரு ரிவாக்க சந்தரா அவருடைய சக்கனா மகிமையை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக, பூர்ண விடுதலை பெறும்படியாக அந்த பலிப்பீடத்திலே 7 வகையாக பிரிக்கப்பட்டதாக இருந்தது. முதல்ல இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வெளியிலே பலிப்பீடம்,
ரெண்டாவதாக கழுவும் தொட்டி, மூன்றாவதாக அடுத்து மேஜையும் சமூகத்தின் அப்பமும், நாலாவதாக குத்து விளக்கும், ஐந்தாவதாக தூபபீடமும், ஆறாவதாக சாட்சி பெட்டியும் கிருபாசனமும், இவனுமாக 7 படிகளை கடந்து அங்கு ஒரு பலிப்பீடம் காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரீபாக்க சந்தரா இஸ்ரவேலர் பலியிட வரும்போதெல்லாம் அவருடைய பாவம் சுத்திகரிக்கப்பட்டதாக இருந்தது. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் ரீபாக்க சந்தரா மண்ணினால் பலிப்பீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாக செய்வாயாக, செலுத்துவாயாக என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு பாவங்களை செய்யும்போதும் பொன்னினாலே செய்ய சொன்னார், வெண்கலத்தினாலே செய்யப்பட்டார், சித்தி மரத்தினாலே செய்ய சொன்னார். ஆனால் பலிப்பீடம் மட்டும் மண்ணினால் செய்யுங்கள். ஓ ரீபாக்க சந்தரா, ஓ ரீபாலாதினியா, அங்கே ரத்தம் சிந்தப்படும் பொழுது, ஆடு அல்லது மாடு பலியிடும் பொருட்கள் ரத்தம் சிந்தப்படும் பொழுது அந்த ரத்தம் தரையிலே ஊற்றப்பட வேண்டும் என்று, அப்பொழுது இஸ்ரவேலுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று. ஏன் அதை வெண்கலத்திலோ பொன்னிலோ அல்லது வேறு கட்டைகளிலே செய்ய சொல்லாமல் மண்ணினால் செய்ய சொன்னார்? மண்ணினால் உண்டான பாவம். ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய். ரீவாக்க சந்தரா அவனமாக பலி செலுத்தும் போது மண்ணிலிருந்து உண்டான அந்த பாவம், சரீரத்தின் பாவம் முற்றிலுமாக நிவர்த்தியாகிறதா இருக்கிறது. அந்த பலிபீடத்திலே 3 பேர் நின்றார்கள். ஒன்று பலி செலுத்த வருகிறவன், இரண்டாவதாக பலி செலுத்தப்படும் ஒரு மிருகம், மூன்றாவது ஆசாரியர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பலிகள் ஏராளமான வெகுளாய் காணப்பட்டது. பாவ நிவாரண பலியாக காணப்பட்டது. தினந்தோறும் செலுத்தும்படியாக அனுதின பலி தகன பலியாக காணப்பட்டது. சர்வாங்க தகன பலியாக, பான பலியாக, குற்ற நிவர்த்தி செய்யும் பலியாக, போஜன பலியாக என்று அநேக பலிகளை அவர்கள் செலுத்தினவராயிருந்தார். இந்த பலிகளில் முதன்மையாக ஆசாரியன் நின்றான். இரண்டாவதாக ஒரு ரீபாக்க சந்தரா பாவம் செய்த மனிதன் நின்றான். மூன்றாவதாக தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறதான ஆட்டுக்குட்டியோ ஆடோ மாடோ நின்றது. இது நியாயமாய் நாம் பார்க்க வேண்டும். ஏனால் நாம் அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும். அதற்கு பரிந்து பேசும்படியாக அந்த நாளிலே அந்த ஒரு ஆட்டை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், மிருகத்தை தெரிந்து கொண்டார்கள். எபிரேயர் 9வது அதிகாரத்தில் 22வது வசனம் இவனமாக சொல்கிறது. எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்திற்கு கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எல்லாமே இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறவனமாக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் விடுதலை இல்லை. ஹல்லேலூயா. இந்த ரத்தம் சிந்துவதற்காகவே அங்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவதற்காக ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு பலிப்பீடத்தில் நிப்பாட்டினவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் அவைகளினாலே விடுதலை இல்லை என்று அறிந்த தேவன் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லியிருக்கிறது, நமக்கு ஒரு பலி உண்டு. ரீபாக்க சந்தரா பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட பலி அல்ல. புதிய ஏற்பாட்டிலே யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது.
மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆமென், அந்த பலியாக செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக தேவ ஆட்டுக்குட்டியாக எம்பெருமானார் இயேசு கிறிஸ்து பிதாவின் வித்தாக காணப்பட்டவராய் காணப்பட்டார். பரிசுத்த யோவான் ஸ்நானகன் அவரை கண்டபொழுது மகிழ்ந்து, ஓ, இவர் பலியாக செலுத்தப்படக்கூடிய ஆட்டுக்குட்டி, இதுவரை பலி செலுத்தப்பட்டது, ஓ, ஆடோ மாடோ மிருகங்களை பலியிட்டு வந்தது, இப்பொழுது தேவன் தன் நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய நேசகுமாரனுடைய ரத்தம் பூமியிலே விழப்படும் பொழுது பூமியில் உள்ள பாவங்களும் சாபங்களும் மாறப்பட்டது. சங்கீதம் 32:1 இவனமாய் சொல்கிறது. சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே யார் விடுதலை பெற்றார்களோ, மூடப்பட்டார்களோ, கழுவப்பட்டார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதுதான் முதல் பலிப்பீடம். அந்த ஆடுகள் பலியிட்டது, அந்த பலிகளினாலே என் தேவன் பிரியப்படுகிறவராய் இல்லை, பலி செலுத்திவிட்டு திரும்பவும் பாவத்திலே விழுந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆதலினாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தந்தை நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 13வது அதிகாரத்திலே 10, 11, 12 வசனங்களை வாசிப்போமே. ஆனால் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இப்பொழுது அன்றே பலிபீடம் மண்ணினால் செய்யப்பட்டது. அங்கே ஆசாரியனும் பலி செலுத்தக்கூடியதான மிருகமும் பலிக்காக நியமிக்கப்பட்டு அந்த பலியை கொண்டு வந்தவர்கள் நின்றார்கள். அதற்கு பிறகு உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறாய். பிதாவாகிய தேவன் அந்த பலிப்பீடத்தை தேடி ஓடி வந்தார். அடுத்தபடியாக தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் சொல்கிற காரியம், நமக்கு ஒரு பலிப்பீடம் உண்டு. வாசி, நமக்கு ஒரு பலிப்பீடம் உண்டு. அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அதை குறித்து புசிப்பதற்கு ஆராதனை செய்வர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள், எந்த மிருகங்களின் இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கையிலே எழுதியிருக்கிறது. அந்தபடியே இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும், தன்னுடைய சொந்த இரத்தத்தை பூமியிலே விழும்படியாக, பூமியின் சாபத்தீட்டுகள் நீங்கும்படியாக, பூமியிலே இருந்து உண்டான அசுத்தங்கள் கடந்து போகும்படியாக நரக வாசலுக்கு புறம்பே புறப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, உனக்காக பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை நீ சமாதானம் நீயும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஆக்கினை அவர் பெற்றுக்கொண்டவராயிருந்தார். இன்றைக்கு அவருடைய தழும்புகளாலே நீங்களும் நானும் குணமாகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பூர்ண குணமடைய
1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் இவனமாய் சொல்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல அந்த ஒளிதான் மகா ஜோதி, அந்த ஒளிதான் ஷெகனா மகிமை, ஒருவராலும் பார்க்க முடியாத பிரகாசமான ஒளி. அந்த ஒளிதான் இருளை அகற்றியது, அந்த ஒளிதான் பாவத்தை ஜெயித்தது, அந்த ஒளிதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சத்தியத்தை நமக்கு தந்தது. தீனி கவா சந்தரா ஓ ரீவாலா தினியா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஓ இத உலகத்தின் பாவத்தை சுமந்ததற்கு தேவாட்டுக்குட்டியாய் வந்த ஓ ரீபாக்க சந்தரா, பிதாவின் வித்தாகிய வந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை என்னை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஓ ரீபாக்க சந்தரா, அந்த ரத்தம்தான் நான் ஷெகனா மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி ஆகும், ஷெகனா மகிமைக்குள்ளாய் பிரவேசிக்கப்படும்படி ஆகும் நம்மை ஒப்பு கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த ஷெகனா மகிமை என்பதை அநேகர் வித்தியாசமான அனுபவங்களோடு பார்க்கிறார்கள். இந்த ஷெகனா மகிமை எல்லாருக்கும் வெளிப்படாது, அது ஒரு ஆழமான ஒரு அனுபவம். யார் தங்களுடைய ஜெப ஜீவியத்திலே ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளாய் தொடர்ந்து காணப்படுகிறார்களோ அவர்கள்தான் அந்த ஷெகனா மகிமையை காண்பார்கள். ஒரு ஆலயத்தில் ஒரு போதகரையா 60 நாட்கள் உபவாச ஜெபம் நடத்தினார்களாம். அந்த 60வது நாளிலே ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரித்து துதித்து மகிழ்ந்து கலிகூறும் பொழுது அவருக்கு பின்னதாக ஒரு பெரிய மகிமை காணப்பட்டதால் அந்த போதகரையாவுக்கு பின்னாலே அந்த மகிமையை ஜனங்களால் பார்க்க முடியாதபடி கண்கள் மூடியிருந்தோட கண்களை தெளிவடைய செய்ததாம். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை வந்ததுதான், இன்னும் என் வாயினாலே என்னை உங்கள் வாயினாலே என்னை துதிக்கிறீர்கள், இன்னும் என் உள்ளமோ உங்களை விட்டு தூரமாயிருக்கிறது. அந்த ஷெகனா மகிமை வெளிப்படும் பொழுது அது பாவத்தை உணர்த்துகிறதா இருக்கிறது. ஓ ரீபாக்க சந்தரா, பெரிய பாதகங்களுக்கு நம்மை விலைக்கு பாதுகாக்கிறவராயிருக்கிறது. அதைத்தான் கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த அனுபவம் இந்த பலிப்பீடத்திலே நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஓ கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் ஓ ரீபாக்க சந்தரா 24வது வசனம் இவனமாய் சொல்கிறது, ரீபாக்க சந்தரா பலாதி, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், அறைந்து விட்டார்கள். இனி அந்த பலிப்பீடத்தில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம், ஓ ரீபாலாதினியா, எம்பெருமானா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்முடைய சாபங்களை நீக்கிறது. இதுதான் பலிப்பீடத்தின் தன்மை. 2வதாக அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பலிப்பீடத்தை தாண்டிய உடனே அங்கு ஒரு தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டிருந்தது. யாத்திராகமம் 30வது அதிகாரம் 17-18 இதை குறித்து சொல்கிறது. யாத்திராகமம் 30வது அதிகாரம் 17-18. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும், வெண்கலத்தால் இங்கு நாம் பார்க்கிறோம், முதல்ல மண்ணினால் செய்யப்பட்டது, 2வதாக செய்யப்படுகிற பாத்திரம் வெண்கலம். இந்த வெண்கலத்திற்கு ஒரு தனித்தன்மை உண்டு. இந்த வெண்கலத்தை உபயோகப்படுத்துவதோட வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டு. ஒரு வெண்கலத்திலே வைக்கப்பட்ட தண்ணிகளிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டு. இங்கே சொல்லப்படுவதற்கு கழுவுவதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியை நீ செய்வாயாக, அதன் பாதங்களும் வெண்கலமாகவே இருக்க வேண்டும். அது ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவாக இருக்க வேண்டும். இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் திரும்ப தண்ணீரினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது தேவனுடைய மகிமையாக இருக்கிறது. இந்த தண்ணீர் தொட்டியில பிதாவாகிய தேவன் அவரை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஓ ரீபாக்க சந்தரா, ஆசாரியன் தன்னை அதை திறந்தோறும் கழுவிக் கொள்வதற்கு
அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் அனுதினமும் அந்த பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஞான ஸ்நானத்தின் வழியாக கடந்து செல்வதே அவருடைய கடமையாக இருக்கிறது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மைதான், நீ பலி செலுத்தப்பட்டது உண்மைதான், இயேசு கிறிஸ்துவனுக்கு பலியானது உண்மைதான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவினது உண்மைதான். ஆனால் அடுத்தபடியாக நீ மூழ்க வேண்டிய ஒரு ஞான ஸ்நானம் உண்டு. 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 21வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. அதற்கு ஒப்பனையாக 21:3-21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல், மாமிசத்தின் அழுக்கை நீ தினந்தோறும் குளிக்கிறது, சோப்பு போட்டு குளிச்சாவும் அழுக்கு போயிடும். ஆனால் இந்த ஞானஸ்நானத்தின் தன்மை என்ன? ஒருவன் அந்த இரத்தத்தினாலே மூழ்கி எழும்பும்போது, ஞானஸ்நானத்தின் மூழ்கி எழும்பும்போது குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் அவன் தேவனிடத்தில் அந்த வசனத்தை திரும்ப வாசி. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல், மாம்சத்தின் அழுக்கை நீக்கிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியை உண்டாக்குறதா இருக்கிறது. அதுதான் மனம் திரும்புதல். இன்றைக்கு அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு நல் மனச்சாட்சி இல்லை. பேருக்கு ஞானஸ்நானம் எடுக்காங்க, கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, வேலைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, ஊழியக்காரனோட நின்றா நல்லா இருக்குங்கிறதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். இன்றைக்கு ஞானஸ்நானம் என்பது ஒரு மனம் திரும்பல், பலி செலுத்தப்பட்டதின் அடுத்தபடி தன்னை யார் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் பூர்ண பலனடையும்படியாக. அதான் சொல்லியிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின. இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கும் தேவனுடைய பிள்ளைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறதா? உன் பழைய ஜென்ம சுபாவங்கள் மறைந்திருக்கிறதா? அதை நாம் எதிர்பார்த்த பிள்ளைகளாக தேவன் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல், பழைய பாவ சிந்தனைகள் மனம் திரும்புதல், பழைய கோபங்கள் வெறியாட்டுகள் மனம் திரும்புதல். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி இதுதான். பலிப்பீடத்துக்கு அடுத்தபடியான ஞானஸ்நானத்தின் தன்மை அது உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் பொழுதுதான். கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது, ஏனெனில் உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இதை ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் ஒருவரும் மறந்து போகப்படாது. கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, கிறிஸ்து எந்த விதமான தப்பிதங்களும் செய்யவில்லை. அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீயும் அபிதமாய் செய்ய கடவன். உங்களில் பாவமில்லாதவன் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். அவரை நியாயம் விசாரிக்க சென்றிருக்கும் பொழுதே அவரில் குற்றம் காணப்படவில்லை. அதனாலே கைகளை கழுவி, இவரில் நான் குற்றம் காணவில்லை, இவரை நீங்கள் ஒப்பு கொடுப்பது உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் மேல் சார கிடவது என்று ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய வாக்க சந்தாரா, நீ கிறிஸ்துவை தரித்திருக்கிறாயா? கிறிஸ்துவின் அன்பை தரித்திருக்கிறாயா? கிறிஸ்துவின் பரிசுத்தம் உனக்குள்ளே காணப்படுகிறதா? ஞானஸ்நானம் எடுத்தவன் நான் பரிசுத்தராயிருக்கிற போல நீங்களும் பரிசுத்தமாய் செய்வீங்கள். இல்லாவிட்டால் ஞானஸ்நானத்துக்கு பிரயோஜனமே இல்லை. தண்ணீர் தட்டில் கழுவி கடந்து போகும்போது முதலிலே பலிப்பீடம், 2வது தண்ணீர் தொட்டு, 3வதாக யாத்ராமம் 25:30 சமூகத்து அப்பம். ஓ ரீபாலாதினியா, ஓ ரீபாக்க சந்தரா. அடுத்தபடியாக ஒரு மேஜை போடப்பட்டிருக்கிறது. அந்த மேஜையிலே சமூகத்து அப்பம் வைக்கப்படுகிறது. மேஜையின் மேலே என் சமூகத்தில் வாசிங்க.
மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை ஓ நித்தமும் ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி சமூகத்தில் புதிய அப்பங்கள். ஓ ரீபாக்க சந்தாரா, இந்த சமூகத்தின் அப்பம் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, அந்த சமூகத்தின் அப்பத்தை புசிக்க அதனண்டே போக ஒரு தெய்வீக பயம் உண்டு. ஓ ரீபாக்க சந்தாரா, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனம் அதை சொல்கிறது. அந்த பயத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதும் பயத்தோடு கர்த்தருடைய ராபோஜனத்தை பங்கு கொள்வதும் அந்த பலிப்பீடத்திற்கு அடுத்தபடியாக தொட்டிக்கு அடுத்தபடியாக இருக்க அப்பத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய இரத்தத்தினாலே பாவமர கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் அந்த மகிமையும் வல்லமை பெற்றுக் கொள்ளும்படியாக லேவியராகமம் 24வது அதிகாரம் 5 ஒரு சில வசனங்களை வாசித்தீர்களானால் 12 அப்பங்களை கொண்டு வைப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலில் 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். எவ்வளவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் அது பூஜை பரிசுத்தமான மேஜையாக அங்கீகரிக்கப்பட்ட மேஜை 2 அடுக்காக ஒவ்வொரு அதிலே 2 அடுக்காக நீ அடுக்கி வைப்பாயாக. எனக்கு ஒரு போதகரையா தெரியும். ராபோஜனம் கொடுப்பதற்கு முன்னதாக அவர் வீட்டிலே தனியாய் வாசித்து மெல்லிய மாவை செழித்து அதிலே புளிப்பில்லாத அப்பத்தை அடுப்பிலே சுட்டு அன்று ராபோஜனம் கொடுப்பார்கள். ஒரு சந்தரா, அது தீட்டுப்படாதா இருக்கும். அந்த அப்பம் இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பார். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை புதிதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் புதிதாக இருக்கிறது. அந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள், அந்த வார்த்தையை புசிக்கிறவர்கள் எந்த விதமான வியாதி இல்லாமல், எந்த விதமான பலகீனம் இல்லாமல், எந்த விதமான போராட்டம் இல்லாமல், எந்த பிசாசுங்கிரிகளும் தொடாதபடி ரபாக்கா சந்தா ரபா லாதிரியா அந்த வேதவசனமாகி அப்பத்தை புசிக்கிறாயா? உன் வியாதிகளும் உன் துன்பங்களும் உன்னை விட்டு கடந்து போகும். அதைத்தான் யோசுவாவோடு தேவன் பேசுகிறார். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வளமாய் சொல்கிறது. இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாயில் இருந்தது பிரியாதிருப்பதாக. இந்த சத்திய வசனம் உன் வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக. தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த அப்பம், அந்த ஜீவனுள்ள வார்த்தை உனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக நீ ஒவ்வொரு நாளும் அதன்படி நடக்க நீ பிரயோஜனப்படுவாயாக. அந்த வார்த்தை குறித்தான் தாவீது சொல்கிறார். அது தேனிலும் மதுரமாயிருக்கும். சங்கீதம் 19:10 கடந்த நாளிலும் கூட அதை பார்த்தோம். அந்த வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிந்தேனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவைகள் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து தெளிதேனுக்கும் அது மதுரமாயிருக்கும். அந்த வார்த்தையை புசிக்கிறாயா?
அந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? தேவனுடைய உடன்படிக்கப்பட்ட இந்த நாள் அது உனக்கு நினைவூட்டுகிறது. ஒராவாக்க சத்தனா யோவான் 1:1 சொல்கிறது, ஓ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. ஓ ரீபாலாதினியா, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஓ ரீபாக்க சத்தனா, அந்த வார்த்தை உனக்குள்ளே இறங்கும் போது, அதற்கு நீ கீழ்ப்படியும் போது, ஓ அந்த அப்பமாகிய தேவனுடைய மகிமையானவர் உன்னை ஆசீர்வதிக்க. அடுத்தபடியாக முதல்ல பலிபீடம், இரண்டாவது தண்ணீர் தொட்டி, மூன்றாவதாக சமூகத்தின் அப்பம், நாலாவதாக ஒரு பொன் குத்தளவுக்கு. யாத்திராகமம் 25வது அதிகாரம் ஓரிவாக்க சத்தரா 31வது வசனம் இவனமாய் சொல்கிறது, பசும் பொன்னினால் ஒரு குத்து ஒரு விளக்கையும் பசும் பொன்னினாலே ஓரிவாக்க சந்தரா. இங்கு பசும் பொன் என்று சொல்லப்படுகிறது, பரிசுத்தத்தை குறிக்கிறது. அந்த பொன்னினாலே மண்ணினாலே செய்ய சொன்னார், அதற்கு பிறகு வெண்கலத்திலே செய்ய சொன்னார், அதற்கு மரத்தினாலே ஒரு மேஜையை செய்ய சொன்னார், அதற்கு பிறகு பசும் பொன்னிலே குத்து விளக்கை செய்ய சொல்கிறவராயிருக்கிறார். குத்து விளக்கு என்பது, பொன் குத்து விளக்கு என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஓ ரீபாக்க சந்தரா, அந்த குத்து விளக்குகள் பரிசுத்த ஆவியானவரை உணர்த்துகிறது. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தில் 5வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது, அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. ஆமென். தேவனுடைய 7 ஆவிகளாகிய தேவனுடைய 7 ஆவிகள் 7 பொற்குத்து வேளைகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அநேக பழைய திருச்சபைகளிலே பழைய நாட்களிலே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அழகான ஒரு குத்துவிளக்கு வைத்திருப்பார்கள். அந்த குத்துவிளக்கிலே பார்த்தீர்களே ஆனால் 7 அகல்கள் இருக்கும். இப்பெல்லாம் 5, 3, 4 எல்லாம் மாறிட்டு, ஆனால் குத்துவிளக்கு இப்பொழுது நம் மத்தியிலே இருக்கும். அதிலும் கூட நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் 7 தீபங்கள் எரியத்தக்கதான, விளக்குகள் எரியத்தக்கதான அனுபவத்தை வைத்திருக்கிறது. ஒவ்வொரு விளக்குக்கும் ஒரு அனுபவம் உண்டு. முதலாவதாக ஆதியாகமம் 2வது அதிகாரம், ஆவியானவர் சிருஷ்டிப்பின் ஜீவனின் விளக்கு, ஆவியானவர் ஜீவனின் ஆவி அந்த முதல் அகலிலே காணப்படும். இரண்டாவதாக அகலிலே அக்கினி அங்கு பற்றி எரிகிறதா இருக்கும். அது சகரியா 2வது அதிகாரம் 10வது வசனம், அது கிருபையின் ஆவியாக காணப்படுகிறது. ஓ ரீவாக்க சத்தரா, சகரியா 2வது அதிகாரம் 10வது வசனம். ஓ ரீவாக்க சகரியா 2:10. அவர் சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அது 2வது அகலை விலைக்க குடிக்கிறது. ஓ முதல் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டது, ஜீவாத்துமாவாய் மானான். 2வதாக ஒரு அக்கினி தீபம், ஒரு வாக்க சத்தரா. 3வதாக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிற விண்ணப்பத்தின் ஆவி. சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம் இவனமாய் சொல்கிறது. சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம் இவனமாய் சொல்கிறது, கிருபையின் ஆவி நான் தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேம் குடிகளின் மேலும் எருசலேமின் பிள்ளைகளுக்கும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் கொடுத்து கிருபையினாலே விண்ணப்பம் பண்ணும்படியாக அவர்களுக்கு நான் கொடுக்கிறவராயிருப்பேன். 4வதாக காணப்படுகிற அகந்தாக ஒரு வாக்க சந்தரா, ஞானத்தின் ஆவி. நாம் ஞானம் உள்ளவர்களாய் மாறும்படியாக ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம் இவனமாய் சொல்கிறது. ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வை அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற
பயத்தையும் அந்த ஆவியும் கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். எல்லா விதமான குணங்களை உடையவர். ஓரிவாக்க சந்தரா. அடுத்தபடியாக பாவங்களை சுட்டதிக்க ஆவி. ஏசாயா 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி, ஓ சீயோன் குமாரத்தின் அழுக்குகளை கழுவி, நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஓரிவாக்க சந்தரா. 6வதாக உற்சாகத்தின் ஆவியுடைய அகலாய் அது காணப்படுகிறது. அதைத்தான் சாயிர் கேட்கிறார். சங்கீதம் 51:12 51:12 உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி காணும்படியாக தாரும் என்று. ஓரிவாக்க சத்தனா. 7வதாக பலத்தின் ஆவி. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனம். 2 தீமோத்தேயு 1:17 ஓரிவாக்க சத்தரா. இவனமாக 7 ஆவிகளின் மத்தியில் பொன்னால் செய்யப்பட்ட கொத்து விளக்கில் ஒவ்வொரு அவர்களுக்கு ஒவ்வொரு குணங்களை உடையவராக இதை சுற்றி வருகிறவராய் காணப்படுகிறார். அதான் சொல்கிறது ஓரிவாக்க சந்தரா. ஓரிவாக்க சந்தரா வக்க சந்தரா வாசிமா. 2 தீமோத்தேயு 1:17 தீபாகல தினிஷிதினியா. அவருடைய வசனம் நம்மை கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய். 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலனுள்ள ஆவியை தந்திருக்கிறார். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஓரிவாக்க சந்தரா. 5வதாக பலிப்பீடம். ஓரிவாக்க சந்தரா. அதை நீ சித்தி மரத்தால் செய் என்று சொல்லியிருக்கிறார். ஓ யாத்ராம் 30வது அதிகாரம் 1வது வசனம் இவனமாய் சொல்கிறது. யாத்ராம் 30வது அதிகாரம் 30வது. தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சித்தி மரத்தினாலே ஒரு தூப பீடத்தை செய்வாயாக. ஒரு முழ நீளமும் ஒரு முழ அதற்கு அளவுகளை கொடுக்கிறார். எல்லாம் ஒரு கட்டளை. இவனவாய் தான் செய்ய வேண்டும், இவனதான் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையின்படி செய்கிறவராய் காணப்பட்டார். ஓரிவாக்க சந்தரா. ஓரிவாக்க சந்தரா. அது ஆராதனைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது சோத்திர பலி செலுத்துகிற இடம், தூபபீடம். வாசனை விரும்புகிற தேவன் சித்தி மரத்தினாலே செய்த வாசனைகள். அது தேவனுடைய வார்த்தை. ஓரிவாக்க சந்தரா. ஓ சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 104 சொல்கிறது. இந்த தூப பீடத்தில் ஓரிவாக்க சந்தரா ஓ சோத்திர பலிகளை இடும் பொழுது வாசல்களை துதியோடும் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரிங்கள். இன்றைக்கு அவரை துதித்து நீ ஸ்தோத்திரிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டே இருந்தது. நான் ஒரு ஊழியக்காரனை குறித்து உங்களோடு சொன்னேன். அவர் துதித்தார், மகிழ்ந்தார், கலிகூர்ந்தார். திருச்சபையின் பிள்ளைகள் துதித்தார்கள், மகிழ்ந்தார்கள். தேவனுடைய மகிமை பலிப்பிடத்திலே இறங்கி பிரகாசத்தோடு வெளிப்பாடுகளை கொடுத்தது. சாலமோனி நாட்களிலே ஓ தூப பீடங்கள் எடுக்கப்பட்டது. ஆசாரியர்கள் கிண்ணறங்களை வாசித்தார்கள். ஓ லேவியர் ஆசாரியர்களும் அதனதன் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஓரிவாக்க சத்தனா. 2 நாளாகும் 5வது அதிகாரத்தில் 13-14 இவ்விடமாய் சொல்கிறது. 2 நாளாகும் 5வது அதிகாரம் 13-14 அவர்கள் ஒருமித்து நீ ஒருமித்து நின்றால் தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். சபையை குறை சொல்லாத, ஊழியக்காரனை குறை சொல்லாத, வேதத்தை குறை சொல்லாத. நீ ஒருமித்து நிற்கிறாயா? எல்லா இடத்தில் அன்பு கூறுகிறாயா? ஓ அவர்கள் ஒருமித்து பூரிக்கைகளை ஊதினார்கள். ஏகமாக கர்த்தரை துதித்தார்கள். வேற யாரையும் துதிக்காத. சிலரை சாட்சி சொல்ல சொன்னா மற்றவங்களை போன்று பேசுவாங்க.
தங்களுக்கு உதவி செய்தவர்களை புகழ்ந்து பேசுவாங்க. ஓ, ஜெபித்தவர்களை புகழ்ந்து பேசுவாங்க. நாம் யாவரும் கர்த்தரை துதிக்கும் பொழுது, புது பாட்டினாலே அவரை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை தூப பீடத்தின் வழியாக நம்மை வந்து அடைய செய்கிறதா இருக்கு. கடைசியாக அந்த உடன்படிக்கப்பட்ட கிருபாசன தண்டை நாம் நெருங்கும்படியாக தேவன் நமக்கு கிருபையும் பலனும் தருகிறவராய் இருக்கிறார். அந்த ஆசாரிகள் மாத்திரம் சென்று கொண்டிருந்த அந்த கிருபாசன தண்டை தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த திரைச்சாலை 2 கிழிந்தது. ரபாக்கா சந்தரா யாத்ராமம் 25வது அதிகாரம் 16வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. யாத்ராமம் 25:16. நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே அதை வைப்பாயாக. சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும் பொன்னினால் கிருபாசனத்தை பண்ணுவாயாக. ஆமென். அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டிக்குள்ளாக சாட்சியின் உடன்படிக்கையும், அதற்குள்ளதாக ஆரோனின் கோல், தளிர்த்த கோலும், நீ நடக்க வேண்டிய வழியை போதிக்கும் பிரமாணங்களும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை அங்கே வைக்கப்பட்டது. ஆசாரியர்களும் லேவியர்களும் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் மாத்திரம் உள்ளே போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நாட்களில் மத்தேயு 27:51 தேவாலயத்தின் திரைச்சாலை 2 கிழிந்தது. அந்த திரைச்சாலையின் வழியாக, திரையின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு பிரவேசித்தவராய் காணப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், ஞான ஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், கர்த்தருடைய நியாயப்பிரமாண வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகள், அவரை முழுமையுமாய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருடைய நற்குணங்களை தரித்து கொண்ட பிள்ளைகள், அவர்கள் பிரவேசிக்கிறவராய் காணப்பட்டார்கள். மத்தேயு 26வது அதிகாரம் 27-28 வாசிப்போம். மத்தேயு 26:27-28 வாசிப்போம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வாருங்கள். கொஞ்சம் குறைய நியாயப்பிரமாணத்தில் கொஞ்சம் குறைய எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த ரத்தம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று எம்பெருமானாகிய பிதாவின் 7 விதமான குணாதிசயங்களை உங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் கடந்து வருகிறீர்கள். அப்பொழுது மரித்தவராயிருந்த நாம் ஜெயம் எடுத்த பிள்ளைகளாய் காணப்படுவோம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வரும். அங்கே ஒரு மரித்து போன கோல் உயிர் தெழுந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஆரோனின் கோல் மரித்து போனது, உளிர்த்து போனது, காய்ந்து போனது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அப்படி இருக்குமே. ஆனால் நீயும் துளிர்விடுவாய். அது தேவனுடைய ஆவி. அது வாசிமா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். நீ பக்க சந்த 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், மரித்தோருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இதான் உடன்படிக்கை பெட்டி. இதுதான் இந்த அனுபவத்துக்குள் நாம் கடந்து போகும்போது தேவனுடைய மகிமை என்னதென்று அறிந்து கொள்வோம். இது ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளாய் நீ ஜெப ஜீவியத்திலே கடந்து போகும்போது பிதாவாகிய தேவன் தானே தன்னுடைய வார்த்தையினாலே உன்னை போதித்து உனக்கு வெட்கப்படாத ஆவியை தருவான். இந்த நாளிலே சோர்ந்து போயிருக்குமானே மகளே, நீ உன்னை பலியாக ஒப்புக்கொடு. உனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட ஞானஸ்நானம் அந்த தொட்டியிலே கடந்து வா.
சுத்த மனச்சாட்சியுடையவளாய் நீ மாறி தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையாகி அப்பத்தை நீ புசித்து தினந்தோறும் புதிய அப்பம், புதிய புசிப்பு, புதிய பலன், புதிய கிருபை, அதன் வழியாக நீ கடந்து வந்த அந்த பொற்குத்து விளக்குகளின் மத்தியில் அசைவாடுகிறவராகிய அவருடைய குணங்களை நீ தரித்து கொண்டு இந்த சித்திய மரத்தினாலே செய்யப்பட்டு பூஜை போடப்பட்ட அந்த தூபத்தின் கலசம், தூப பீடம் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது சாவுக்கு எதுவான இந்த சரீரம் மகிமையின் சரீரமாய் மாற்றப்படுகிறது. வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ செல்ல வேண்டிய அந்த பரிசுத்த பீடம், மகாபரிசுத்த ஸ்தலம், நீ ஆழமான ஜபத்தினாலே எம்பெருமானாய் இயேசு கிறிஸ்து கடந்து போன திரைச்சலை 2ஆய் கிழிந்து பிரவேசித்த அதே வழியாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றிருக்கிறார். ராபாக்க சந்தரம். அந்த சக்கனா மகிமை என்பது அவருடைய மேன்மையான அபிஷேகமே. நீ கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்வதே, நீ பலத்தின் மேல் பலனடைவதே, அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட நீ அமர்ந்திருப்பதே, இந்த ஆழமான அனுபவத்தை உங்களுக்கு தருவாராக. அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை தரிசிக்கிறவர்களாகவும் அதை அனுபவிக்கிறவர்களாகவும் அதில் மகிழ்ந்து கழிகிறவர்களாகவும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபையும் பலனையும் கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஒரே வாக்க சத்தரா. இப்பொழுதும் திரும்பவும் ஜெப நிலைக்காய் கடந்து போவோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நாம் அப்படியே கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. அந்த கிருபாசன தண்டை நெருங்கும்படியான வழிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பூர்ணத்துக்கு நேராய் இந்த ஷெக்கின மகிமையின் அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு நாம் படிப்படையாய் தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினால கழுவணும். அது மேன்மையான அனுபவம். அது எல்லாருக்கும் கொடுக்கறதில்லை. தேவனை உண்மையாய் தேடுகிறவர்கள் அந்த மகிமை கடந்து வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஜீவன் உண்டாய் இருக்கிறது. அது எந்த தீய காரியங்களினாலும் அது அவைகளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு மகிமையான நித்திய ஜீவனுக்குள்ளாய் அது கொண்டு செல்லுகிறதாய், அந்த அனுபவங்களுக்குள்ளாய் கொண்டு செல்லுகிறதாய் இருக்கிறேன். இன்னைக்கு அநேக நேரங்கள் நாம் கதறிக்கொண்டு இருப்பதற்கும் ஹல்லேலூயா பலவீனப்பட்டு இருப்பதற்கும் அந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ளாய் நம்மளை கொடுக்காததினாலே தேவன் வழி நடத்தி இருக்கிறார். அவ்விதமான அனுபவங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும்படியாய், தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்படும்படியாய், ஞானஸ்தானத்துக்குள்ளாய் கடந்து வரும்படியாய், வேத வசனத்தை அனுதினமும் உட்கொள்ளுகிறவர்களாய், ஹல்லேலூயா தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படுகிறவர்களாய், அந்த 7 குத்து விளக்கின் அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறவர்களாய், அந்த ஞானத்தின் ஆவி, உற்சாகத்தின் ஆவி, ஹல்லேலூயா பலத்தின் ஆவி நமக்குள்ளார காணப்படும்படியாய், ஒவ்வொன்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் ஆவியானவர் ஹல்லேலூயா அந்த கிருபாசனத்துக்குள்ளாய் நம்மளை கடத்தி சென்று அந்த மகிமையின் ஷெக்கனா மகிமைக்குள்ளாய் ஹல்லேலூயா தேவனை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி நமக்குள்ளார ஹல்லேலூயா இன்னும் நடத்துகிறதாய் ஒப்பு கொடுவோம். கீழ்ப்படிதல்லே அந்த ஆழமாய் தேவனுக்குள்ளாய் நடப்பதற்கு நம்மளுக்கு உதவி செய்கிறதாய் ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு தூரமாய் ஏதோ ஒரு பண்டிகை நாள் கல்ல ஹல்லேலூயா அனுதினமும் அவரை தேடுகிற சன்னங்களாய், மகிமைப்படுத்துகிறவர்களாய், துதியை அவர் வெளிப்படுத்துகிறவர்களாய், துதிக்கிற சன்னங்களாய், இந்த வேலையில தூபம் காட்டுகிறவர்களாய், காலையும் மாலையும் வேலையும் தேவனை துதிக்கிற சன்னங்களாய் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா அந்த அனுபவங்களுக்குள்ளார போகிறவர்களை ஜெயம் எடுக்கிறவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களாய், அநேகரை வழி நடத்துகிறவர்களாய், தேவனுக்குள்ளாய் சாட்சியாய் நிற்கிறவர்களாய், தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா மித்தபடி மங்கி எறிகிறவர்களாய் இருப்போம். இன்னைக்கு நாம் விழிந்து பிரகாசிக்கும்படியா அந்த தேவனுடைய மகிமை ஹல்லேலூயா அந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ளாய் நம்மளை கொண்டு செல்லும்படியாய் ஒப்பு கொடுப்போமா. தேவன் விடுதலையாக்குகிற அருமையான சகோதரன் சகோதரியே, நான் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இதுவாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ரபானா சிவா
ஷிபாலதரபாபா ஓ ரபாலதரிகனமா ஷிபாலதரிகபா அந்த பலிபீடத்தில் இருந்த அந்த கிருபாசன பெட்டியில் இருக்க கர்த்தருடைய மகிமையின் ஆவி, அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி, ஆரோனுடைய கோலை துளிக்க செய்த ஆவி இந்த வேளையில கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஹalleluya. ரீமானா ஷிபா ஓ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஓ உன்னை பலப்படுத்துகிறார். அந்த பலப்படுத்துகிற ஆவி, அந்த சமாதானத்தின் ஆவி, அந்த ஷெகனா மகிமை, அந்த ஞானத்தின் ஆவி இப்பொழுது ஓ கர்த்தர் உங்கள் மேல் இறங்கி கொண்டே இருக்கிறார். இது விடுதலையின் நாளா என்று கர்த்தர் ஓ ரபாலதரிகபா ஓ திருவுளம் பற்றுகிறார். மகிழ்ந்து கலிகர் எந்த இடங்களில் பலவீனமாய் இருக்கிறீர்களோ அந்த இடங்களில் உடைய கரங்களை வை, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் இப்பொழுது. ஹalleluya. அந்த கிருபாசனத்தை தைரியமாய் கடந்து வாங்க. கர்த்தர் கிருபையின் ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கிருபை நிமித்தம் விடுதலையாக்கப்படுகிறீர்கள் மகனே. ஓ ரபாலதரிகபா 5 வயது குழந்தை ஓ ராமானதரிகபா ஓ ரபாலதரிகபா ஓ உன்னை விடுதலையாக்குகிறார். ஓ பிரசவ வேதனையில் இருக்கிற மகளே உன்னை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஓ ரீபான ஞானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அந்த வாலிப மகனே உனக்கு இப்பொழுது தேவன் ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஓ அந்தகார கட்டில ஓ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் ஓ உன்னை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஓ மகிமை ஓ பின்மாற்றத்தில் இருக்கிற யாக்கோபை போன்ற ஜீவியத்தில் இருக்கிற மகனே உன்னை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இப்பொழுது நீ கர்த்தருக்கு என்று எழுப்பி பிரகாசிக்கும்படியால் உன்னை செய்கிறவராய் இருக்கிறார். மனம் திரும்புதலின் ஆவியை இப்பொழுது கொடுக்கிறார். மனம் திரும்ப முடியாதபடி ஓ கட்டுக்குள்ளார இருக்கிற அநேக குடும்பத்தில் இருக்கிற தேவன் இப்பொழுது மனம் திரும்புதலை கொண்டு வருகிறார். தேவனை தேடும்படியான கிருபைகளை இப்பொழுது கொடுக்கிறார். ஹalleluya. துதிங்க துதிங்க துதித்துக் கொண்டே இருங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஓ வியாதி படுக்கையிலும் மரணத்திலும் இருக்கிற உன்னை விடுதலையாக்குகிறார். ஓ சகோதரனுக்காய் ஜெபித்துக் கொண்டே இருக்கிற ஓ நண்பனாகிய ஓ உன் நண்பனுக்காய் ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்குகிறார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். ஓ மகிமை கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கி இருக்கிறது இப்பொழுது. ஓ கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது, குணமாக்கி கொண்டே இருக்கிறது. ஓ ரபாலதரிகபா ஓ நான் தவறி விழுந்தேனே ஓ மீறுதலை நிமித்தமாய் கர்த்தர் விட்டு விலகி இருக்கிறேன் என்று தவித்துக் கொண்டே இருக்கும் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்கிறேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரபாலதரிகபா ஓ ரிவானா நீதி ரீனியானா ஷபா கர்த்தர் எழுப்பி பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த கிருபாசன தண்டை வா இப்பொழுது கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அவர் கிருபாசன தண்டை யார் கடந்து வருகிறார்களோ இப்பொழுது அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். இது மெய்யாகவே விடுதலை நாளாய் இருக்கிறது. ஓ ரபாலதரிகபா ஓ குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் ஓ இப்பொழுது பூர்ண சுகம் உண்டாகிறது மகனே. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை எல்லாருமே ஆராதனை உமக்கு உன்னை பலிபீடத்தில் ஒப்புக்கொடு. ஆராதனை உமக்கு ஆராதனை பரிசுத்த இரத்தத்தினால கழுவும்படி ஆமென் உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிரு. அவரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தரே பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஹalleluya. கேருபி எழும்பி நின்று கர்த்தரை கனப்படுத்த சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனையோ ஆராதனை உமக்கு ஆராதனையோ ஆராதனை உமக்கு ஆராதனை கர்த்தருடைய வல்லமை. ஹalleluya. ஆராதனையோ ஆராதனை உமக்கு ஆராதனை
கிருபாசன தண்டையில உயர்த்துகிறோம். மகிமையின் பிரசன்னம் இந்த வேளையில் ஹalleluya கண்ணீரோடு நிற்கிற தாய்மார்கள் ஹalleluya ஓ ஹalleluya தகப்பன்மார்கள் கணவன்மார்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஓ ரபாலா தரிகபா மேஜை துணிக்கையாது எனக்கு கிடைக்குமா, ஓ இதனால் எனக்கு அந்த மேஜை துணிக்கையாது கிடைக்குமா என்று காத்திருக்கிற ஓ அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஓ ரிபாலாபா சிவா கர்த்தருடைய மகிமை உனக்கு தருவா. ஓ கர்த்தர் உன் வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கிறா. ஓ ரபாலா நிகுணமாவா. ஓ ரபா உன் சத்துருக்களுக்கு முன்பாக இன்று உனக்கு ஒரு தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ மெய்யாகவே நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன். ஓ ரபா பாபா ரிபாலா ஷிபாலா தரிகபா அப்பா நீர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறேன். எத்தனை ஆண்டுகள் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த வேளையில விடுதலை ஆக்குகிறேன். உம்முடைய மகிமையை அப்பா நீர் வேற ஒருவருக்கும் கொடுக்க மாட்டீர். உம்முடைய ஜனத்துக்கு அதை கொடுக்கிறவராயிருக்கிறேன். இந்த வேளையில ஹalleluya இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிமை உண்டாகட்டும். உடைய மகிமையின் பிரசன்னம் அந்த குடும்பங்களுக்குள்ளார கடந்து போகட்டும். ஹalleluya ஞானமுள்ளவர்களாய் மாற்றுகிறீர். ஞானத்தின் ஆவியை கொடுக்கிறீர். ஓ ஒரு அபிஷேகத்தின் ஆவியை கொடுக்கிறீர். ஒரு உன்னதத்தின் ஆவியை கொடுத்துகிறீர். ஓ மகிமை உடைய ஊழியக்காரனை பயன்படுத்தினபடியினால நன்றியோடு துதிக்கிறோம். உடைய மகிமை காணும்படியாக எங்கள் கண்களை திறந்தபடியினால நன்றி செலுத்துகிறோம். நீரே வழி நடத்துங்க. ஹalleluya அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்கள் வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கிறேன். இந்த நாளில் உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்பட்டபடியினால நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஹalleluya அப்பா நீர் விடுதலையாக மனதுருகி ஓ நீர் அற்புதங்களை செய்திருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ரிபாலா ஷிபாலா தராலா தரிகபா நீ குணமாக்கி இருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் பெரிய காரியங்களை இவர்கள் வாழ்க்கையில நீர் வரும் நாட்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பற்றி கொண்டு அந்த ஜெபத்தின் வழியாக இன்னும் ஆழமாய் அப்பா உம்மை தேடுதல் நிமித்தமாய் உண்மையாய் உம்மை தேடுதல் நிமித்தமாய் அந்த சிங்காசனத்தின் மகிமையை ஓ நாங்கள் உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள காண பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாம் மன்னிக்கிற போன்றவர்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் மகிமையும் என்றைக்கு உடையவர்களே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்று என்ற சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. ஹல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டு ஓ ரீபஹாலதினிசியா ஒவ்வொருவரும் மனந்திரும்பதற்கு அந்த ஞான சார்ந்து பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையாகிய அப்பத்தை புசித்து எழுந்து பிரகாசிக்கத்தக்கதால எல்லா விதமான கிருபையின் ஆவிகளை சுதந்திரித்துக் கொண்டு தேவசாயலாய் மாறி பரிசுத்த ஆவியானவர் உங்களை போதித்து நடத்தி அந்த திரைச்சலின் வழியாக அவர் கடந்து வருவது போல நாமும் அவரை பின் சென்று இந்த பரிசுத்தத்துக்குள்ளாய் கடந்து வந்து நித்தம் அவரை மகிமைப்படுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட கடந்து போவோம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான ஒரு செய்தியை கொடுத்தார். அவர் வழியாய் நடக்கும்படியாய், அதில் ஒரு முக்கியமான ஒரு தேவன் அவ்விதமாய் மகிமைக்குள் நடத்தும் போது நம்மளை பரிசுத்தமாய் தீட்டுப்படாதபடி தேவன் காத்துக்கொள்ளும்படியாய் நம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். தேவன் நித்தமும் அந்த மகிமையின் வெளிச்சம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறதாய் இருக்கும். தேவனை உடுத்தி கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் ஆவியை நாம் உடுத்தி கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இன்று முதல் தேவன் உங்களை அதிகமாய் பலப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்தி வழி நடத்துவாராக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த தேவ செய்தி, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்குமானால் நீங்கள் அநேகருக்கு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படும். நீங்கள் ஐயாவிட ஜெபிக்க விரும்புவீர்களானால் நீங்கள் எந்த நாளிலும் நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு நேரம் ஒழுங்குகள் உண்டு. காலை 11 மணி முதல் மதியம் 12:30 மணி, 1.5 மணி நேரம், அது 11 மணியிலிருந்து 12:30 மணி வரை நீங்கள் தொலைபேசி, நான் சொல்லுகிற தொலைபேசிக்கு நீங்கள் அழைப்பீர்களானால் நீங்கள் அதில் ஐயாவிடம் ஜெபித்து கொள்ளலாம். நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 9444030053 9444030053 என்ற எண்ணுக்கு நீங்கள் அழைப்பீர்களானால் நீங்கள் ஐயாவிடம் நீங்கள் பேசி நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். அதே போல் இங்கே வர வேண்டும் என்ற அப்பாயின்மெண்ட் நீங்கள் விரும்புவீர்களானால் இப்பொழுது எந்த இதுவும் நாங்கள் கொடுக்கவில்லை. இன்னும் அரசாங்கத்திலேருந்து சரியான செய்திகள் எங்களுக்கு வழி நடத்துதல் வந்துட்ட பிறகு நாங்கள் இவ்விதமான ஆராதனையில் நாங்கள் குறிப்பிடுகிறோம். அதன் பிறகு நீங்கள் தனி ஜெபத்துக்கு நீங்கள் கடந்து வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதே போல் நீங்கள் தேவனுடைய ஊழியங்களை அநேகர் நீங்கள் தாங்கி வருகிறீர்கள், ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலகட்டங்களிலே அநேகர் ஸ்கூல் படிப்புக்காகவும் அநேக காரியங்களுக்காகவும் சபையின் மூலமாக நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் உங்களை ஏவாரால் அது சித்தமானால் நீங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் அவ்விதமாக கஷ்டப்படுகிறவர்களுக்கு நீங்கள் உதவ நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். இதே போல் அடுத்த ஜெபம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு இருக்கும். தேவனுடைய ஆராதனை குறித்து நீங்கள் அநேகரிடம் நீங்கள் சொல்லுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.